ஸ்ரீவில்லிபுத்தூரில் பல ஆண்டுகளாக கனிம வள கொள்ளை, வன உயிரினங்களுக்கும் அச்சுறுத்தலா? அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. பாப்பிரெட்டிப்பட்டி ஜூன் 29. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்திற்கு உட்பட்ட அலமேலுபுரம் கிராமத்தில் சர்வே எண் 108/2 ஏக்கர் உட்பட்ட நிலத்தில் ஆயிரக்கணக்கான லோடு கிராவல்மெண்ட் சட்டவிரோதமாக தோண்டி எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இந்த சட்டவிரோத கனிம வள கொள்ளை பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இதுகுறித்து பல முறை புகார்கள் அளிக்கப்பட்ட போதிலும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த நிலத்தின் உரிமையாளர் செந்தில் என்பவர் ஜேசிபி, டிப்பர் லாரி, டிராக்டர் உள்ளிட்ட கனரக வாகனங்களை பயன்படுத்தி கிராவல் மண்ணை அகற்றி விற்பனை செய்து வந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோல் பள்ளிப்பட்டி பகுதி ஏரியில் இருந்தும் டிப்பர் லாரிகள் மூலம் கனிம வளங்களை சட்டவிரோதமாக எடுத்துச் சென்று வீட்டு மனைகளுக்கு விற்பனை செய்து வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த இடத்திற்கு அருகில் வனப்பகுதி இருப்பதால் அங்கு ஆயிரக்கணக்கான வன உயிரினங்கள் வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சுமார் 30 அடி ஆழத்திற்கு பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளதால் வன விலங்குகள் அவற்றில் சிக்கி உயிரிழக்கும் அபாயம் உள்ளதா, அல்லது இதனை பயன்படுத்தி சட்டவிரோத வேட்டைகள் நடைபெறுகிறதா என்பதையும் வனத்துறையினர் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறையினர் உரிய கண்காணிப்பு மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், கனிம வளத்துறை மற்றும் வனத்துறையினர் இணைந்து விரிவான விசாரணை நடத்தி குற்றச்சாட்டுகளில் உண்மை இருப்பின் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சட்டப்படி தமிழ்நாடு சிறுகனிம விதிகள் 1959 மற்றும் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 MMDR ஆக்ட் ஆகியவற்றின்படி அனுமதியின்றி கனிம வளங்களை தோண்டி எடுத்தல், எடுத்துச் செல்லுதல் அல்லது விற்பனை செய்தல் குற்றமாகும். அதேபோல் வன உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டது நிரூபிக்கப்பட்டால் பொருந்தக்கூடிய வன மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டங்களின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். ஆசிரியர் மற்றும் வெளியிட்டார் டி. ராஜீவ் காந்தி. பல வருட காலமாக கனிமவளம் கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்லி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இதை கேட்டிருந்த நம்ம பத்திரிகையாளர் செய்திக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தா எப்படி ஒரு 25 அடி பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது நமக்கு இந்த இடம். சுமார் ஒரு 1000 லோடுக்கு மேலே நுரம்பு எடுத்துனுக்கிறாங்க. இந்த நுரம்பெல்லாம் என்ன பண்ணாங்க, யாருக்கு வித்தாங்கன்றது தெரியல. பொதுமக்களை கேட்கும்போது என்னன்றாங்க, இந்த வழியாக நுரம்பு எடுத்துகிட்டு போகுது, என்ன காரணம் எடுக்கிறேன்னு கேட்டால் இது பட்டா நிலத்தில் எடுக்கிறேன்றாங்க. ஆனால் இது இன்னொரு மக்கள் என்னன்றாங்க, இது பட்டா நிலம் கிடையாது, இது கவர்மெண்ட் நிலம்னு சொல்கிறாங்க. இதை அரசு அதிகாரிக்கு தான் ஆலோசனை பண்ணி இது எந்த நிலம்னு கண்டுபிடிக்கணும். இன்னொன்று என்னன்னா, இந்த பக்கம் வர விலங்கு இந்த காட்டில் பலாயிரக்கணக்கான விலங்குகள் வாழ்ந்து வருது. அந்த விலங்குகள்லாம் வேட்டையாடப்படுறாங்களா நைட் டைமில்? இது மாதிரி ஒரு குழி எடுத்து பண்ணுக்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய குழியில் அந்த விலங்கு விழுந்துச்சுனாவே எப்படி இறந்துடும், அது வாழ்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால் ஒருவேளை இந்த மாதிரி குழி எடுத்து விலங்குகளை அடித்து ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றத உயர அவர் அவரை கூப்பிட்டு அவர்களோட ஜேசிபி, டிப்பர் எல்லாமே கனிமூலம் ஓட்டுறதுக்கான இயந்திரங்கள்லாம் வச்சுட்டுக்கிறாரு. மற்ற இடத்துலையும் கனிமூலம் இவர் விற்கிறாருன்னு சொல்லியும் தகவல் பொதுமக்கள் தகவல் கொடுக்குறாங்க. மேலும் இதுக்கான அலோடு யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. கனிமூலத்தில் வாங்கிக்கிறாங்களா? அரசு விதிச்ச விதி என்னன்னா, சொந்த நிலமாக இருந்தாலும் 3 அடிக்கு கீழே மண் எடுக்கக்கூடாதுன்றதான் அரசுடைய விதி. ஆனால் இங்கே ஒரு 25 அடி 30 அடிக்கு மேலே எடுத்துனுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஏக்கராக்கு பக்கம் மண் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போயினுக்கிறாங்க. ஒரு இடத்துல மட்டும் குழி எடுக்கல, 1 ஏக்கரா பக்கம் ஃபுல்லாக எடுத்துனுக்கிறாங்க. பல ஆண்டு வருட காலமாக இந்த இடத்துல மண் எடுத்துருக்கிறாங்க. இதை ஏன் அதிகாரிங்க கண்டுக்கலன்றது தெரியல. இதை உயர் அதிகாரி பரிசீலனை பண்ணுறோம். அருகாமையில் இருக்கிற விவசாயிங்க குடிநீர் இந்த பக்கம் இவ்வளோ பெரிய குழி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஃபாரஸ்ட் அதிகாரிங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு தெரியாதா? இல்லை ஃபாரஸ்ட் அதிகாரி இந்த பக்கம் காடை சுற்றி பார்க்குறாங்களா இல்லையா?
இல்லை பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களா? இதை வந்து உயரதிகாரி வந்து விசாரித்து அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகே சார், ஓகே பண்ணிட்டீங்களா? இருக்குது. நம்பர் தெரியுது போக பின்னாடி தான் நம்பர் முன்னாடியா அதான் எடுத்துட்டீங்களா?